நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. வாழ்வில் உனை பாடும் வரமருள்வாய் அம்மா. நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. சங்கீத சாகித்ய ஸ்வரலய ஞானம் சங்கீத சாகித்ய ஸ்வரலய ஞானம். சங்கீத சாகித்ய ஸ்வரலய ஞானம். சாரீரம் வளம் பெறும் இனிமையும் சேரும். சாரீரம் வளம் பெறும் இனிமையும் சேரும். நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. மதுரை கரசி மீனாட்சி தேவி. மணிக்கரும் கிழியும் இசை பாடும். மதுரை கரசி மீனாட்சி தேவி. மணிக்கரும் கிழியும் இசை பாடும். மாதவன் சோதரி உமா மகேஸ்வரி. மங்களம் சூடும் ஸ்ரீ புவனேஸ்வரி. மங்களம் சூடும் ஸ்ரீ புவனேஸ்வரி. நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. உடலில் உறுதி நிலைக்க வேண்டும். ஒழுக்கமும் நேர்மையும் பெற வேண்டும். உடலில் 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 உறுதி நிலைக்க வேண்டும். ஒழுக்கமும் நேர்மையும் பெற வேண்டும். கன்னித்தமிழ் தேனே கருணை புரிவாய். கரங்கு வித்தேன் என்னை கடைகள் பாரம்மா. கரங்கு வித்தேன் என்னை கடைகள் பாரம்மா. நலம் தருவா என் தாயே மீனாட்சி. வாழ்வில் உனை பாடும் வரமருள்வாய் அம்மா. நலம் தருவாய் என் தாயே மீனாட்சி. மீனாட்சி மீனாட்சி. தன்னானே தானே நன்னே. தன்னானே தானே நன்னே. தன்னானே தானே நன்னே. தனனா தன தனனா தன தனனா தனனா தன்னா தந்தானா. தான நன்ன தந்தானா. தான நன்ன தந்தானா. மாமரவர் வாழும் நாடு மன்னர்களும் வாழ்ந்த நாடு. மாமரவர் வாழும் நாடு மன்னர்களும் வாழ்ந்த நாடு. திறமிகு தேவர் பிறந்த தென்னாடு. ஆப்ப நாடு திருவருளை பாடு. அதுதான் நமது பண்பாடு. தேவர் திருவருளை பாடு. அதுதான் நமது பண்பாடு. மாமரவர் வாழும் நாடு மன்னர்களும் வாழ்ந்த நாடு. திறமிகு
நாடு திருவருளை பாடு அதுதான் நமது பண்பாடு தேவர் திருவருளை பாடு அதுதான் நமது பண்பாடு கற்றவரும் மற்றவரும் போற்றுகின்ற ஊரும் உண்டு கற்றவரும் மற்றவரும் போற்றுகின்ற ஊரும் உண்டு கன்னித்தமிழ் நாட்டுக்குள்ளே கருணை மனிதர் பிறந்த ஊரு கன்னித்தமிழ் நாட்டுக்குள்ளே கனித மனிதர் பிறந்த ஊரு அவர் எந்த ஊரு அதை எடுத்து நீயும் கூறு அவர் எந்த ஊரு அதை எடுத்து நீயும் கூறு மாமரவர் வாழும் நாடு நாடு முத்து தமிழ் கற்றவராம் முருகல் அருள் பெற்றவராம் முத்து தமிழ் கற்றவராம் முருகல் அருள் பெற்றவராம் பார்ப்புகழும் பசும நகர் கண்டெடுத்த எங்கள் தங்கம் பார்ப்புகழும் பசும நகரம் கண்டெடுத்த எங்கள் தங்கம் பத்தரமாற்று தங்கம் அவர் பசும்பொன் தேவர் சிங்கம் பத்தரமாற்று தங்கம் அவர் பசும்பொன் தேவர் சிங்கம் மாமரவர் வாழும் நாடு மன்னர்களும் வாழ்ந்த நாடு திறமிகு தேவர் பிறந்த தென்னாடு பாப்ப நாடு திருவருளை பாடு அதுதான் நமது பண்பாடு தேவர் திருவருளை பாடு அதுதான் நமது பண்பாடு ஆங்கிலேயர் அடக்குமுறை எதிர்த்து நின்று எங்கள் தங்கம் ஆங்கிலேயர் அடக்குமுறை எதிர்த்து நின்ற எங்கள் தங்கம் அகிலம் போற்றும் தங்கம் அன்பு முத்து ராமலிங்கம் அகிலம் போற்றும் தங்கம் அன்பு முத்து ராமலிங்கம் அவர் எந்த ஊரு அதை எடுத்து நீயும் கூறு அவர் எந்த ஊரு அதை எடுத்து நீயும் கூறு மாமரவர் வாழும் நாடு நாடு தென்னகத்தில் தமிழ் வளர்த்த திருமதுரை என்ன ஊரு தென்னகத்தில் தமிழ் வளர்த்த திருமதுரை என்ன ஊரு அந்த உறவில இருக்கு ஒரு உள்நத திருத்தலமாம் உறவில இருக்கு ஒரு உள்நத திருத்தலமாம் திருப்பரம் குன்றம் அது திருமுருகன் மன்றம் உரதிர இருக்கும் ஒரு உன்னத நகரம் உண்டு உரதிர இருக்கும் ஒரு உன்னத நகரம் உண்டு அந்த ஊரு எந்த ஊரு அதுதான் திருநகர் தேவர் மறைந்த ஊரு அந்த சிறப்பை தினமும் கூறு தேவர் மறைந்த ஊரு அந்த சிறப்பை தினமும் கூறு மாமரவர் வாழும் நாடு மன்னர்களும் வாழ்ந்த நாடு திறமிகு தேவர் பிறந்த தென்னாடு ஆப்ப நாடு திருவருளை பாடு அதுதான் நமது பண்பாடு தேவர் திருவருளை பாடு அதுதான் நமது பண்பாடு நன்றி 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 தண்ணி படுறது உள்ள தண்ணி படுறது கிளம்பு டப்புன்னு என்ன உட்காந்துருக்கு ஏகத்தான் கட்டும்ட்டா என்னைய பாட விடலாம் பார்த்துருக்கீங்களா கிளம்பி நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவர் அவர் நாட்டு மக்கள் உள்ளங்கவர்ந்திட்டவர் நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவர் அவர் நாட்டு மக்கள் உள்ளங்கவர்ந்திட்டவர் தென்னாட்டு வீர சிங்கம் அவர் தோழர்களே தென்னாட்டு வீர சிங்கம் அவர் தோழர்களே அவர்தான் தேவர் முத்து ராமலிங்கம் அவர் தோழர்களே நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவர் அவர் நாட்டு மக்கள் உள்ளங்கவர்ந்திட்டவர் தென்னாட்டு வீர சிங்கம் அவர் தோழர்களே
அவர்தான் தேவர் முத்து ராமலிங்கம் அவர் தோழர்களே 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 கொண்டவரும் அவரம் நேதாச்சி சிநேகிதர் அவரம் நெஞ்சுறுதி கொண்டவரும் அவரம் நேதாச்சி சிநேகிதர் அவரம் அஞ்சாத வீரசிங்கம் அவர் தோழர்களே அஞ்சாத வீரசிங்கம் அவர் தோழர்களே அவர்தான் தேவர் முத்து ராமலிங்கம் அவர் தோழர்களே 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 நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவர் அவர் நாட்டு மக்கள் உள்ளங்கவர்ந்திட்டவர் தென்னாட்டு வீரசிங்கம் அவர் தோழர்களே அவர்தான் தெய்வமுத்து ராமலிங்கம் அவர் தோழர்களே 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 பக்தியிலே பித்தனை போல் இருப்பார் நெற்றியிலே வெந்நீர் அணிந்திருப்பார் பக்தியிலே பித்தனை போல் இருப்பார் நெற்றியிலே வெந்நீர் அணிந்திருப்பார் சத்திய சுடரொளியாம் தோழர்களே சத்திய சுடரொளியாம் தோழர்களே அவர்தான் தேவர் முத்து ராமலிங்கம் அவர் தோழர்களே 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 நாட்டுக்கோரு நல்ல தலைவர் அவர் நாட்டு மக்கள் உள்ளங்கவர்ந்திட்டவர் தென்னாட்டு வீரசிங்கம் அவர் தோழர்களே தென்னாட்டு வீரசிங்கம் அவர் தோழர்களே அவர்தான் தேவர் முத்து ராமலிங்கம் அவர் தோழர்களே 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 தெய்வமுத்து ராமலிங்கம் அவர் தோழர்களே 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 தேவர் முத்து ராமலிங்கம் அவர் தோழர்களே கோமல் வந்துட்டேன் குத்து ஆட வந்துட்டேன் அங்க வாங்க உட்காருங்க வந்த கால இழிக்காதீங்க அங்க வாங்க உட்காருங்க வந்த கால இழிக்காதீங்க பாதையை விட்டு விலகி கொஞ்சம் பதறாம பக்குவமா உட்காருங்க பாதையை விட்டு விலகி கொஞ்சம் பண்புடனே உட்காருங்க வந்தியலா இதுக்கு முன்னாடி வந்தியலா எங்களோட நாடா மக்கள் ஓடோடிதான் வந்தியலா கோமரி வந்துட்டேன் ஆட வந்துட்டேன் கூடி இருக்கும் உங்களுக்கெல்லாம் வணக்கம் தந்துட்டேன் அப்பப்பா 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 அப்படி கொத்தனாரு வேலை வாக்கும் கொத்தனாருக்கு வணக்கமே சித்தாலு கிடைக்காம அழகிற மேஸ்திரிக்கும் வணக்கமே பல கட்டடத்தை கான்ட்ராக்ட் எடுத்து வீடு கட்டி பூசி கொடுக்க வழி இல்லாம திரிகிற அத்தனை பேருக்கு வணக்கமே வணக்கமே எங்கள் வணக்கமே வந்திருக்க அனைவருக்கு வணக்கமே கோமாளி 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 ஒரு ஏமாளி ஏமாளி கோமாளி 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 வந்திருக்கும் அனைவருக்கும் ஏமாளி 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 இணையத்துற ஒரு கோமாளி 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 வந்திருக்கும் அனைவருக்கும் ஏமாளி ஊரு விட்டு ஊரு வந்து அது பண்ணாதீங்க உங்க புருஷன் அடிப்பாங்க நமக்கு தேவையில்லை எங்க விட்டுடு தம்பி வேளாண் தம்பி இத்தனை பேரும் அடவுங்களை நம்பி விட்டுடு தம்பி வேளாண் தம்பி இத்தனை பேரும் அடவுங்களை நம்பி ஊரு விட்டு ஊரு வந்து அம்மா மாதிரி அத்த மாதிரி பாருங்க நீங்க அன்புடே நாடகத்தை பாருங்க அம்மா மாதிரி அத்த மாதிரி பாருங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி பாருங்க தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி பாருங்க நீங்க செய்வுடனே நாடகத்தை பாருங்க பாருங்க அம்மா மாதிரி அத்த மாதிரி பாருங்க நீங்க அன்புடனே நாடகத்தை பாருங்க பலே வணக்கம் வந்தனம் நமஸ்தே லப குஸ்கா அருமையான
சாப்பாடு ஏற்பாடு, அருமையான ரசிகர்கள், கூட்டம் கடல் மாதிரில இருக்கு. அங்க பாத்தியா, அங்க பார்த்தா எரும குளத்துல கூட்டம் கட்டிக்கிட்டு ஏறுது. முந்தாள் அங்க ஒரு இடம் இல்ல, முந்தாள் அங்கதான் வந்திருந்தோம். அங்க கூட்டம் இல்ல, இன்னைக்கு பார்த்தா அங்க கூட்டம் இருக்கு, இங்க கூட்டம் கம்மியா இருக்கு. இன்னும் அருமையான ரசிகர், என் பணி நேரம் அவங்களையும் குறை சொல்ல முடியாது. பதத்து போயிரும்ல, விஷ பனியை ஊத்துது. ஆனால் சிறப்பான ரசிகர்கள், நீங்கள் எல்லாம் முதலாளி, நாங்கள்லாம் தொழிலாளி. ஒரு ஆள் 5000 6000 வரியை கொடுத்து நாடகம் வச்சுருக்கீங்க. என்ன நாடகம்னா இன்னைக்கு வச்சிருக்க நாடகம் வந்து கதம்ப நாடகம். ஆமாம், கதம்ப நாடகம்னா என்னன்னே தெரியாது. அது எங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அதனால கதம்ப நாடகம் என்ன குழப்பற போட்டு. ஆமாண்ணே, அந்த நாடகத்தில் அவங்க தெரியாம வச்சிருக்காங்க, நீ தெரியாம தான் வந்திருக்கிறியா? கதம்ப மாதிரி நடத்துவாங்க, ஏதோ சிரிப்பாக வைப்பாங்க அப்படின்னு அவங்க வந்திருக்காங்க. நாங்களும் ஏதோ பண்ணோம் வந்திருக்கு. ஆனால் என்ன பண்ண போறோம்னு எங்களுக்கே தெரியலை. ஆனால் கதம்ப நாடகம். ஆனால் எனக்கும் புரியலை தான். நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு அப்படின்னு உங்களுக்கு புரியல. அது எல்லாமே புரியாமல் இருக்கிறனால இந்த நாடகம் ஒரு காலத்தில். அதனால் நாடகம் ரொம்ப சிறப்பான நாடகம். எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை கண்டு கழிப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் இருந்தான்னா போனான்னா அது நமக்கு தேவையில்லை. ஏன் நான் வந்துட்டோம் போயிட்டா அப்போ நமக்கு என்ன வேலைங்க? போக மாட்டாங்க. எப்படி போவாங்க அவங்க? அந்த அந்தாலும் எவ்வளோ நேரம் ஆனாலும் எவ்வளோ வேகமாக அந்த அந்தாலும் ஒரு 2 மணிக்காக நாடகத்தை முடிச்சிருவோம். முன்னாடி ஒருத்தனோட முடிச்சிடலாமா? 5 மணிக்கா? சரியா, 5 மணிக்கு முடிச்சிடும். ஏன் நீங்கள் நாளை பள்ளிக்கூடம் போகாமல் இருக்கலாம்னு? ஓகே, கரெக்டாக பேசுகிறாங்க. 4 நாள் இங்கே தான் இருப்போம்னா முடிஞ்சில்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள ஓடா நீ பேசி பிறந்தது போதும் அப்படின்னு அர்த்தம். அதான் நம்ம ஊருக்கு வந்தே பரிசில் நமது எக்குலமும் வணங்குகின்ற அந்த தேவரையாவை வணங்கி கலைப்படுத்தணுங்க. அண்ணன் மாறி ஹலோ ஹலோ தேவரையா தேவரையா தேசம் போற்றும் தலைவனையா எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் குல சிங்கமையா, எங்கள் குல சிங்கமையா. தேவரையா தேவரையா தேசம் போட்டு தலைவனையா, தேவரையா தேவரையா தேசம் போட்டு தலைவனையா எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் குல சிங்கமையா, எங்கள் குல சிங்கமையா, எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் குல சிங்கமையா, தேவரையா தேவரையா. பசுமண்ணில் பிறந்தவரா பார்வோற்றும் தலைவனவரா, பசுமண்ணில் பிறந்தவராம் இந்த பார்வோற்றும் தலைவரவராம் எக்குலமும் வணங்குகின்ற ஒரே ஒரு தெய்வமையா, எக்குலமும் வணங்குகின்ற ஒரே ஒரு தெய்வமையா. தேவரையா தேவரையா தேசம் போட்டு தலைவனையா எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் குல சிங்கமையா. ஏழை எளிய மக்களுக்கு வாரி வாரி வழங்கிய, ஏழை எளிய மக்களுக்கு வாரி வாரி வழங்கிய வள்ளல் குடை யார் தெரியுமா, வள்ளல் குடை யார் தெரியுமா, பசுமணிலே பிறந்த எங்கள் சிங்கம் தானையா, பசுமணிலே பிறந்த எங்கள் சிங்கம் தானையா. தேவரையா தேவரையா எங்கள் குல தெய்வமையா, முக்குலமும் போற்றுகின்ற தெய்வமையா. சித்தரிலே பார்வோற்றும் சித்தரவரா, 18 சித்தரிலே பார்வோற்றும் சித்தரவரா எக்குலமும் வணங்குகின்ற ஒரே ஒரு தெய்வமையா, எக்குலமும் வணங்குகின்ற குலத்து தெய்வமையா. தேவரையா தேவரையா தேசம் போற்று தலைவனையா. தென்னாட்டு சிங்கமையா எங்கள் குல தங்கமையா, தென்னாட்டு சிங்கமையா எங்கள் குல
குல தெய்வமையா, தென்னாட்டு சிங்கமையா, எங்கள் குல தெய்வமையா, அனைவருமே வணங்குகின்ற ஒரே ஒரு தெய்வமம்மா, அனைவருமே வணங்குகின்ற ஒரே ஒரு தெய்வமையா, தேவரையா தேவரையா, எங்கள் குல தெய்வமையா, எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் குல தெய்வமையா, எங்கள் குல சிங்கமையா. மலை மற்றும் இன்னகரத்தில் முன்னகரம் விளங்கக்கூடிய பேரன்பார்ந்த பெரியவர்களே, பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களை மற்றும் இந்த விழாவினை பொறுப்பெடுக்கும் விழா குழுவினர்களை மற்றும் இந்த நாடகத்திற்கான வருகின்றிருக்கின்ற வட்டார நாடக கலர்ச்சி மக்களே, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சிமு தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் கால் சென்று மாலையில் வீடு திரும்ப விவசாய மக்களே, அன்னை என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்னு திட்டம் போடு கிடக்கு திருட்டு கட்டைகளே ஒன்ன மாதிரியே. ஆமா ஆமாவா? மற்றும் காஜவாருக்கு ஒண்டி கட்டையே மற்றும் வருகின்றுள்ள காவல்துறை அதிகாரி அவர்களே, ஊர் பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, மாணவிகளே, குழந்தைகளே, குழந்தை செல்வங்களே மற்றும் வெளியூர்ந்து நாடகத்திற்கான வருகின்றிருக்கின்ற அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். நன்றி, வணக்கம் 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 வணக்கம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு, பப்புன்னு வந்தாச்சு. சில பேர் நாடகம் பார்க்கணும் வந்திருப்பாங்க. சரி. சில பேர் இன்னைக்கு நாடகத்தை கெடுக்கணும் வந்திருப்பாங்க. கதம்பத்தைன்னு சொல்லு. யாரா போன வருஷம் நொக்காலவன் சொல்லியிருப்பேன், இந்த வருஷம் அவனை கொல்லாம மாட்டேன் அப்படின்னு சில பேர் வந்திருப்பாங்க. சில பேர் இந்த ஊர்ல நாடகம் வச்சிருக்காங்க. சரி. ஊதா சுடிதார் போட்டு ஸ்பீக்கர் பக்கத்துல நில்லு, 12 மணியை போல ஸ்பீக்கர்ல கல்ல விட்டு எந்திரிச்சு வந்து அப்படின்னு சில பேர் டிக்கெட் போட்டு வந்திருப்பாங்க. சில கம்பெனி ஊருக்கு ஊரு அடி வாங்குற டிக்கெட் இருக்கு. என்னது? அடி வாங்கினாத்தே அவனுக்கு அடுத்த நாள் வீட்டுல தூக்கம் வரும் அப்படின்னு சில குரூப் வந்திருக்கும். சும்மா போய் அடி வாங்கல, எதுக்கு அடி வாங்குறாங்க? ஏதாவது திடீர்னு கண்ணா அப்படின்னா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி அடி வாங்கினாத்தே அவனுக்கு மனசு ஆறுதலா இருக்கு. சரி சரி. சில ஆளுங்க பொண்டாட்டி இமுஷை தாங்க முடியாம வந்திருக்கும். வீட்டுல இருந்தா உளுந்து வாங்கிட்டா பருப்பு வாங்கிட்டு கொலையா கொண்டுருவா. நம்ம நாடகம் பார்க்க போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சில பேர் வந்திருப்பாங்க. ஒரு 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 ஆளும் ஒரு ஒரு நோக்கத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாரும் ஏன்னா இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த நாடகம்தான் முக்கியம்னு இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் பெரியவர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலை பணியை இனிதே துவங்கிடும். தேசத்துக்கு பாடுபட்ட தலைவன் தானையா, தேசத்துக்கு பாடுபட்ட தலைவன் தானையா, ஒரு எங்களுடைய சிங்கம் தான் தேவர் தானையா. தேசத்துக்கு தேசத்துக்கு பாடுபட்ட தலைவன் தானையா, ஒரு எங்கள் மூல சிங்கம் தான் தேவர் தானையா. தேசத்துக்கு பாடுபட்ட தலைவன் தானையா, ஒரு எங்கள் மூல சிங்கம் தான் தேவர் தானையா. பாடுபட்ட தலைவர் தானையா, எங்களுக்கு பாடுபட்ட தலைவர் தானை தேவரையா என்று சொல்லி நீயும் பாறையா. தேசத்துக்கு பாடுபட்ட தலைவர் தானையா, பசுமொழியிலே பிறந்த என் தேவர் தானையா. போராட்ட வீரரிலே தலை சிறந்தவரா, போராட்ட வீரரிலே தலை சிறந்தவரா, எக்குலமும் வாழ வேண்டும் நினைத்து வாழ்பவரா. போராட்ட வீரரிலே தலை சிறந்தவரா, எக்குலமும் ஒன்றாக வாழ வேண்டும் என்று நினைத்தா. தேசத்துக்கு பாடுபட்ட தலைவர் யாரையா, நாடு போற்றுகின்ற தெய்வம் தானையா. மக்களுக்கு கவலைப்படாதே என்று வார்த்தை சொல்லி சந்தோஷத்தை ஊட்டி வந்தவரோ. கஷ்டப்படும் மக்களுக்கு கவலைப்படாதே என்று சொல்லி வார்த்தைகளை ஊட்டி வந்தவரோ. பசுமொழியிலே பிறந்த எங்கள் தேவர் தானையா, பசுமொழியிலே பிறந்த எங்கள் தேவர் தானையா. தேசத்துக்கு பாடுபட்ட தலைவர் யாரையா, பசுமொழியிலே பிறந்த எங்கள் தேவர் தானையா. அனைவருமே விழா கொண்டாடும் விழா தானையா, பரந்தேவர் குரு பூஜை என்று கூறையா. அனைவருமே விழா கொண்டாடும் விழா தானையா, பரந்தேவர் தான் குரு பூஜை
தலைவன் தானையா. தேசத்திற்கு பாடுபட்ட தலைவர் யாரையா? பசுமணியிலே பிறந்த எங்கள் தேவர் தானையா. பசுமணியிலே பிறந்த எங்கள் தெய்வம் தானையா. அப்படி ஏறி வாரி வழங்கிய வள்ளல் யாரம்மா? வாரி வாரி வழங்கிய வள்ளல் யாரையா? பசுமணியிலே பிறந்த எங் தேவர் தானையா. வாரி வாரி வழங்கிய வள்ளல் யாரையா? பசுமணியிலே பிறந்த எங் தேவர் தானையா. விவசாய நிலங்கூட தேவையில்லை என்று ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து வளர்த்தவர். விவசாய நிலங்கள் தான் தேவையில்லை என்று ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து வளர்த்தவர். கஷ்டப்பட வேண்டாம் என்று சொல்லி வளர்த்தவர். கஷ்டப்பட வேண்டாம் என்று சொல்லி வளர்த்தவர். அவர்தான் பசுமணியே பிறந்த எங்கள் தேவர் தானையா. தேசத்துக்கு தேசத்துக்கு பாடுபட்ட தலைவர் தானையா. சமத்துவம் என்றும் சாதி மதம் வேணாம் என்று சமத்துவம் என்றும் பாடுபட்டு வளர்கிறவர் அவர் தானையா. சாதி மதம் வேதம் என்று சமத்துவம் என்று பாடுபட்ட தலைவர் தான் தேவர் தானையா. தேசத்துக்கு ஐயா தேசத்துக்கு பாடுபட்ட தலைவர் தானையா. யாரையா? மலை மற்றும் விண்ணகரத்தில் முன்னகரமாய் விளங்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் இன்னகரத்தில் முன்னகரமாய் விளங்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் பொட்டல்புலி கிராமம் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன், ஸ்ரீ மலையம்மன், ஸ்ரீ ராமாத்தாள் கோவில், பாம்பாலம்மன், முனீஸ்வரன், விநாயகர் மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும். அனைவரும் காண வருகை விசுவாசத்துடன் மாசி மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவிலும்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் கோவிலாங்குளம் திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் தலைமையில் இன்றைய தினம் புகழ்பெற்று நிறைய கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் கதம்ப காமிக்கணும் நாடகம். இது பங்கேற்கக்கூடிய நடிகர்கள் தங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி, தெரியப்பட்ட கடமை. ஆகவே சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசூட்டி வரும் நடிப்பு செய்வேந்தன், அன்பு மைத்தனர், யூடியூப் புகழ், இணையதள புகழ், திரைப்பட நடிகர் மருதங்குடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் இவரங்கமலையிலே பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதோடு இணைந்து அன்பு தம்பி சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசூட்டி வரும் அறந்தாங்கி அருகாமையுள்ள வீரமங்கலத்தைச் சேர்ந்து அஜய்குமார் அவர்கள் இவரங்கமலையிலே பபுனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஹார்மோனிய கலையரசு ஹார்மோனிய சக்கரவர்த்தி அன்புனார் புதுக்கோட்டையைச் சேர்ந்த எம்.கே. ரத்தினப்பா அவர்கள் இவரங்கமலையிலே ஹார்மோனிய பின்பாட்டை செய்ப்பார்கள். விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. விவசாயி முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழு மூச்சாய் அதற்காக தின உழைத்து, முன்னேற்ற பாதையிலே மனசை வைத்து முழு மூச்சாய் அதற்காக தின உழைத்து, மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ, மண்ணிலே முத்தெடுத்து பிறர் வாழ வணங்கும் குணமுடையோர் விவசாயி. விவசாயி விவசாயி என்னவளம் இல்லை எங்கள் திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். என்னவளம் இல்லை எங்கள் திருநாட்டில்,
கொடியை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில் உயரும் உள்மதிப்பும் அயல் நாட்டில் விவசாயி விவசாயி கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. பலே 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 ரொம்ப சிறப்பாக சித்த நல்லா கைதட்டி. நன்றி 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 நன்றி. நான் எத்தனை தொழில் பார்த்தாலும் விவசாயம் இல்ல, அதான் முக்கியம். விவசாயம் இருந்தாத்தான் உயிர் வாழ முடியும். ஆமா, அவங்க சேத்துல கைய வச்சாத்தான் நம்ம சோத்துல கைய வைக்க முடியும். சோத்துக்கு என்ன பண்ணுவேன்? சோத்துக்கு ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பனார்கள் இந்த ஆர்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்திற்கு பங்கேற்கின்ற கலைஞர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிற ஹார்மோனிய கலைஞர் அன்புனார் மாவடி கோட்டை சேர்ந்த எம் கே ரத்தினப்பா அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி கோவில்பட்டியைச் சேர்ந்த அன்பு மாமா செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆல்ரவுண்ட் மாஸ்டர் புதுகையை சேர்ந்த ஸ்ரீ தங்கராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. தாள மாஸ்டர் புதுகையை சேர்ந்த நீலகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. அடுத்தபடியாக இங்கே பப்பன் காமிக்காக நடிக்கும் தம்பி கார்த்திகராஜ் அவர்களுக்கு கிராமத்து சார் விழா கமிட்டி சார்பாகவும் பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகிறார்கள். எங்களது நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒளிபரிக்கப்பட்டிருக்கும் ஒளி அமைப்பு முத்து ரேடியோஸ் அன்புள்ளங்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் சொல்லி உள்ள இங்கு வருகின்ற 5 பேர் இருக்காங்க உள்ள. காவல்துறை அன்புயா அவர்களை மேடைக்கு வருக வரவேற்கின்றோம். காவல்துறை அதிகாரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். காவல்துறை அதிகாரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அப்படி சொல்லணும். எத்தனை பேர்கள் எல்லாருமே வாங்க ஐயா வாங்க. எங்களது நாடகத்தினை அவர் ஒரு கைபேசிக்கு கொண்டு போகக்கூடிய எனது பாசமிகு அன்புனார் கோமாளி ரசிகர் நாடகக்கலை உலகம் யூடியூப் சேனல் அன்புனார் கனி அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. அஞ்சு பேர் இருக்காங்க. 5 பேர் இருக்க போல 5 பேர் 6 பேர் 3 2 5 இருக்கு. ஈபியில் பணிபுரியும் கொடி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றார்கள். வாங்க வாங்க ரெண்டு வாங்க. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தி எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தி விழா குழுவினர்களுக்கும் பெரியவர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற ஏன்னா பொன்னாடை ஒத்தையில கை தட்டன் தட்டினாலே இன்னைக்கு 5-6 பேர் கட்டினாங்க, மற்ற ஆளு தட்டலை. ஏன்னா கை தட்டினாத்தான் 5-6 கண்ணு தெரியுது. அதில் எவ்வளோ பேர் தட்டினாங்க தெரியல. வர இருட்டிலே வந்து எனக்கே கண்ணு தெரியலையான்னு தெரியும். ஏன்னா கை தட்டினாத்தான் பொன்னாடை ஒத்தையில ஏற்றுக்கிறோம்னு அர்த்தம். கை தட்டல வச்சுக்கிறோம். இவங்களுக்கெல்லாம் எதுக்கு பொன்னாடை அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய விழா குழுவினருக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாமா கோவில்பட்டியை சேர்ந்த கே ஏ செல்வம் அவர்கள் விளங்குமடையிலே மிருதங்கம், தபேலா,
டோலக் தவுள் செய்ப்பார்கள். ரொம்ப சிறப்பாக சேர்த்த அன்புமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் புதுகையை சேர்ந்த ஸ்ரீ தங்கராஜ் அவர்கள் பெருகமலையிலே ஆல்ரவுண்ட் சேர்ப்பார்கள். சிறப்பாக சேர்த்த அன்புமாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தமிழ்நாடு மின்சார வாரியம் திருநெல்வேலி சீமை அன்புனார் தங்கராஜ் அவர்கள் சார்பாக எனக்கு 500 ரூபாய் அன்பளிப்பித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். அண்ணே தமிழ்நாடு மின்சாரத்துறை திருநெல்வேலி சீமையை சேர்ந்த தங்கராஜ் அண்ணன் சார்பாக எனக்கு 500 ரூபாய் அன்பளிப்பித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். அன்புனாருக்கு நெஞ்சார்ந்த நன்றி அன்றி கலந்த வணக்கம். உண்மையிலே கொடுக்கணும் மனசு இருக்கணும். ஏன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அந்த அவங்க அந்த போஸ்ட் மரம் ஏறி அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். பாவம் அந்த அண்ணன் மனசு இருந்து கலைஞர்களை பாராட்டி எனக்கு அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தி அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி அன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்க வேண்டும். தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் அன்பு மாமா புதுகையைச் சேர்ந்த நீலகண்டன் அவர்கள் இவரங்க மலையிலே தாளம் செய்ப்பார்கள். எந்த கரைச்சலும் இல்லை. ஆமா ஆமா நாடாத்துக்கு பெட்டியை தூக்கி முருகத்தை ஏற்றி ஆளோட தூக்கி தூக்குற மட்டும் தம்பி வருஷத்துக்கு எவ்வளவு செலவு? 1 லட்ச ரூபாய் பெயிண்ட் அடிச்சு இன்னைக்கு தான் வார்னிஷ் போட்டு போல பாருங்க. அதுக்கு எந்த செலவும் இல்லை. பெட்டி மிஞ்சி போனா ஒரு 400 ரூபா 500 ரூபா வாழ்நாள் பூரா போதும். ஜனங்க பெட்டியை தூக்கி ஒரு மிருதங்கத்தை தூக்கி ஒரு ஆல்ரவுண்டை தூக்கி நான் அந்த பேக்க தூக்கி இந்த பேக்க தூக்கி இப்போ நம்ம ஊர்ல வந்து நாடகம் ஆரம்பிக்கணும் வைங்க. இப்போ ஊர்ல ஒரு மழை பெய்யுது. மழை பெய்யுனா நீங்க பெட்டி எடுத்து வைக்கணும், நீங்க மிருதங்கத்தை எடுத்து வைக்கணும், நீங்க ஆல்ரவுண்ட் எடுத்து வைக்கணும். இது கலையரங்க பிரச்சனை எடுத்து ஆமா கிட்ட போட்டு எடுத்து என்ன பண்ண முடியும்? தாளக்காரருக்கு அப்படி அணைஞ்சு போயிடும். நமக்கு தாளத்தை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு எடுத்து ரோட்ல 2 தேய் தேய்ச்சா கிணீர் எந்த பிரச்சனையும் இல்லை. இதே எந்த கருத்து வேற ஒன்றும் இல்லைப்பா. அவர் நாடகத்துக்கு வந்த உடனே வாத்தியாட்ட கேட்டிருப்பாரு குருநாட்ட எது ஈஸியான சொல்லணும். இதுதான் பிரச்சனை. 500 ரூபா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிறப்பாக இசைத்த. ஏன்னா தாளம் முக்கியத்துவம். ஆமா அது இல்லாட்டி நாடக கலையில தாளம் எந்த கலையா இருந்தாலும் தாளம் தான் முக்கியம். தாளம் விட்டு மாற்றினோம்னா நம்ம தெருவில் நின்றுவோம். ஏன்னா தாளத்துக்கு தான் சரி நம்ம எப்படி பாடுறோம் என்னன்னு அதுவே தனியா காட்டி கொடுத்துரும். இப்போ ஒரு சுதியோட மாறலாம். ஒரு சால் நம்மள தெருவில் விட்டுருது. ஆமா
நான் ரொம்ப சிறப்பாக இசைத்த இசை சக்கரவர்த்திகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் எங்களுக்கு சாப்பாடு ஏற்பாடு அருமையான சாப்பாடு சைவத்துக்கு சைவ ரொம்ப சிறப்பான உபசரிப்பு சாப்பாடு ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க சாம்பார் ரசம் வத்த குழம்புலாம் அருமையாக அல்வா அதில் உண்மையில் ரொம்ப சிறப்பான சாப்பாடு அந்த உபசரிப்பு என்ன வேணும் ஏது வேணும் நல்லா சாப்பிடுங்க அப்படி இருந்தால் தான் நமக்கு ஒரு மனசு திருப்தியாக இருக்குது ரொம்ப சிறப்பான முறையில் சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கு நெஞ்சார்ந்த நன்றி அன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணி சாப்பாடுலாம் இப்படி இருக்கணும் அன்னைக்கு ஒரு ஊர் நாடகத்துக்கு போயிருந்தோம் நாடாடியெல்லாம் வாங்கப்பா சாப்பிட அப்படின்னு சொன்னாங்க போய் சாப்பிட உட்காந்தாச்சு சரி உட்காந்து இலை ஓட்டாச்சு இலையில தண்ணி போட்டாச்சு இலை ஓட்டவும் தண்ணியை போட்டாச்சு இலையில தண்ணியை போட்டாச்சா ஆமா இலையில தண்ணியை போட்டு அவனும் தண்ணியை போட்டு கூட்ட வச்சு சோத்தை வச்சு குழம்பு ஊத்தியாச்சு பிறந்து சாப்பிடத்தான் போனேன் அங்கேருந்து ஒரு அண்ணன் வந்தார் தம்பி இங்கே பப்பு நடிக்க யாரும் கேட்டார் சரி அண்ணன் நான் தான் சொன்னேன் சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் இன்னொரு அண்ணன் வந்தார் தம்பி இங்கே பப்பு நடிக்க யாரும் கேட்டார் அண்ணன் நான் தான் சொன்னேன் சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் இன்னொரு அண்ணன் வந்தார் தம்பி இங்கே பப்பு நடிக்க யாரும் கேட்டார் அண்ணன் நான் தான் சொன்னேன் சரி சாப்பிடு என்ன ரொம்ப வருத்தமா நீ இப்போவே 10 ஆச்சு நீ சாப்பிட்டு பவுடர் போட்டு நடிச்சு பொழந்த பப்புனு முகரை பாரு எறும்பு மாதிரி இருக்கா நீலாம் நடிச்சு மாதிரி இருந்துக்கிட்டு அப்படின்னு சொன்னா சோறு இங்கே மனசு வருமாயா அப்படியே நான் விடல சோத்தை தின்ட்டு தான் வந்தேன் நான் ரோஸா இருந்தாலும் அப்படி இருப்பேனா ரொம்ப சிறப்பான சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா குழுவினருக்கு நெஞ்சார்ந்து நன்றி என்று கலந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் படித்தான் ஒளிபெருக்கி அமையும் சொல்லி எங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கி வந்திருக்கும் ஒளி அமைப்பு எந்த தொந்தரவும் இல்லை மைக் செட்டு பார்த்தீங்களா 2 பாக்ஸ் தான் நம்ம பாடுறதுக்கு 2 பாக்ஸ் தான் அங்கே பாட்டு போட்டு ஆடுறதுக்கு வர்ற வழியில் எத்தனை பாக்ஸ் பாடாததுக்கு பாட்டு போட்டு ஆடுறதுக்கு இங்கிட்ட 50 பாக்ஸ் இங்கிட்ட அவங்க என்னமோ பாடுற மாதிரி அவங்க என்னமோ பாடுற மாதிரி பாட்டை போட்டால் அது பாட்டில் பாட போகுது நமக்கு 2 பாக்ஸ் இது எந்த தொந்தரவும் இல்லை அங்கே பார்த்தா 50 பாக்ஸ் அடிக்கிருக்கு திடுமுடுன்னு ரொம்ப சிறப்பான முறையில் ஒளிபெருக்கி வந்திருக்கும் முத்து ரேடியோஸ் போனேன் நல்ல செக்ஸ் பாட்டா முத்து ரேடியோஸ் எனக்கும் இடம் உண்டு அருள் மணக்கும் இடம் உண்டு எனக்கும் இடம் உண்டு நம்ம எத்தனை பாடல் இருந்தாலும் அந்த முருகன் பாடலுக்கு ஈடாகாது ரொம்ப சிறப்பான ஒளிபெருக்கி அன்னைக்கு ஒரு ஊரில் இப்படித்தான் மைக் செட்டுக்காரர் பாட்டு போட்டார் எப்படி அவங்க ஊரில் ஏதோ சண்டை உள்ள பங்காளிகளுக்குள்ளே எனக்கும் இடம் உண்டுன்னு இப்போ உனக்கு இடம்னா எனக்கு இடம் இல்லையாடா அப்போ நீ உனக்கு முக்கியம் எனக்கு சண்டை வந்துருச்சு எனக்கு அந்த யாவும் வந்துருச்சு ரொம்ப சிறப்பான முறையில் ஒளிபெருக்கி வந்திருக்கும் அன்புலங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மற்றும் நாடகத்திற்கு சிறந்த முறையில் சீன அமைப்பு ஹரிகரன் சிங் உரிமை தருண் புதுக்கோட்டை அன்புலங்கள் நெஞ்சார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆளர் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரொளி அந்தமான் புகழ் பொட்டப்புலி மால் தேவர் அன்பு ஐயா அவர்கள் சார்பாக அன்பு அண்ணே முத்துப்பாண்டி அண்ணே சொல்லியிருக்காரு ஐயாவுக்கு நல்லா அன்பு ஸ்பெஷலாக கவனிக்கணும்னு ஐயா ரொம்ப சிறப்பாக அன்பளித்து பெருமைப்படுத்தி அன்பையாவுக்கு ஒரு ஐயா சவுண்டு பயங்கரமா இருக்கு நம்ம சவுண்டு அடியாயிரும் இல்லையடா அதுதான் பழைய வாய்ஸ் இப்பதான் மைக் செட்டு கட்டுறாங்க அப்பெல்லாம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால மைக்கே இல்லையா ஐயா டிஆர் மகாலியா காலத்துலலாம் மைக் செட்டே இல்லாம தான் நாடகம் நடத்தினாங்க மைக் செட் இருந்துச்சுன்னா அப்ப என்ன பேட்டரி தான் பேட்டரி அங்கே 2 மைக் இருக்கும் இங்கே பெட்டிக்கு ஒரு மைக் அவ்வளோதான் அதுதான் ரொம்ப தெளிவாக பாட்டெலாம் கேட்டுச்சு அது நல்லா தான் இருந்துச்சு உண்மை அவங்க சொல்றது கண்ணீர் கண்ணீர்னு கேட்குறீங்க ஆமாம் முத்துப்பாண்டி காலையில சொல்லிட்டா வத்த குழம்பு இருக்கு இன்னொரு ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னு வாழ் செட்டு வருவோம் ஐயாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம் மற்றும் சீன அமைப்பு அன்புலங்கள் நெஞ்சார்ந்த நன்றி நிகழ்ந்த வணக்கத்தை ஆடர் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரொளி அந்தமான் புகழ் டெல்லி புகழ் பிராடு உன் பிராடுக்கு ஒரு அளவே இல்லையா என்ன செய்யறது அந்தமான் புகழா இப்போ டெல்லி புகழா என்ன இப்படி புராடு பேசி 15 வருஷத்தை ஓட்டிட்டேன் யாரு நீ பொய்யா சொல்லி பொய் தான் இப்போ வாழ்க்கையா இருக்கு ஆமா ஆமா நீங்க உண்மையை சொல்லுங்க உங்க மேல கடுப்பா இருப்பேன் அதான் பேச முடியல பேச முடியாது தெரியும் அப்படி சொல்லுவேன் பொய் சொல்லுங்க அவன் பக்கத்துல ஆள் தொகை ஆள் நிற்பேன் நிக்குது
உண்மையெல்லாம் சொன்னா வாழ்க்கையில வாழவே முடியாது. ம். அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும், இன்னும் 2 மாசத்துல தெரியும் எது உண்மை பொய்ன்னு. ஆமா ஆமா. அதனால இன்னைக்கு ஏன்னா பொம்பளை பிள்ளைய 3 லேடிஸ் ஏன் சிங்கப்பூர் புகழ், லண்டன் புகழ், துபாய் புகழ்னு சொன்னேன். ஏன் அதெல்லாம் நிறைய ஆள் அப்படித்தான் விசிட்டிங் கார்டில் போட்டிருப்பேன். அந்தமான் புகழ், டெல்லி புகழ், சிங்கப்பூர் புகழ்னு. வீட்டில் போய் பார்த்தோம்னா வேலிக்கரை வெட்டிக்கிட்டு இருப்பேன். அது மாதிரி தான் அன்பு சகோதரி புதுகையை சேர்ந்த விஜயா அவர்கள் விரங்கமலைகளே டான்ஸ் ஆகும், மன்னார்குடியை சேர்ந்த கௌதமி அவர்கள் டான்ஸ் ஆகும், மற்றும் புதுகை ஸ்னேக் டான்ஸ் ரஞ்சனி அவர்கள் விரங்கமலையிலே டான்ஸாக நடிக்க காத்து வருகிறார்கள். மாமாவை பார்த்து பூச்சூடடி, மைனாவை போல மொழி பேசடி, மாப்பிள்ளையானின் உள்நாளடி, மகராட்சி கொஞ்சம் கல்நாளடி, அம்மாடியோ வெக்கம் என்ன, அம்மாடியோ வெக்கம் என்ன, இயல்ந்த ராஜாவின் பெண்டாட்டியோ ஆடடி, நதியினில் ஆடடி, குழுங்க குழுங்க ஆடடியோ, ராஜா பொண்ணு அடிவாடியம்மா வந்து ஆனந்த நாட்டியம் ஆடடி, நதியினில் ஆடடி, குழுங்க குழுங்க ஆடடியோ. உனக்காகத்தானி பொன்னோரமே, உன்னோடு தானி கல்யாணமே, நமக்காகத்தானி நதியோட்டமே, நாம் ஆட வேண்டும் களியாட்டமே, புது மாப்பிள்ளை நான் தானடி, புது மாப்பிள்ளை நான் தானடி, அடியல்தல் மடி மீது விளையாடடி, ஆடடி நதியினில் ஆடடி, கொழுங்க கொழுங்க ஆடடியோ, ராஜா பொண்ணு அடிவாடியம்மா வந்து ஆனந்த நாட்டியம் ஆடடி, நதியினில் ஆடடி, கொழுங்க கொழுங்க ஆடடியோ, கொழுங்க கொழுங்க ஆடடியோ. பலே ரொம்ப சிறப்பாக சேர்த்த என்னதான் பொம்பளை பிள்ளை இல்ல, இந்த பாட்டை போட்டவனா பாத்தீங்களா, அந்த ஆட்டத்தை தம்பி ஆடுற சந்தோஷமே. இப்பெல்லாம் சந்தோஷமா இருப்பா. நாளை காலையில பள்ளிக்கூடம் போயில தெரியும். ஏன் ஒரு 8 மணிக்கு தூக்கமா வருது, என்ன சொல்ல வரானே தெரியாது. அதனால முதல்ல சொல்ல 4 நாளைக்கு லீவுன்னு நீ இதெல்லாம் சொல்ல தெரிஞ்சு. 4 நாள் லீவா போடுவேன் போடுவேன். நீ பேசுற பார்த்தா வாத்தியாருக்கு மருந்தே கொடுத்துருவேன். போடுவேன் சுறுசுறுப்பா இருக்கணும். இந்த வயசுல சுறுசுறுப்பா இருந்தா வாழ்க்கையில சுறுசுறுப்பா இருக்க முடியும். இல்லைன்னா நான் மாதிரி பிராயில தின்னு புரியும் ஒண்டி அடிக்கிற மாதிரி தெரிய முடியாது. ரொம்ப சிறப்பா சேர்த்து அன்பனா இருக்கு. சார்ந்த தம்பியெல்லாம் நல்லா போய் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கணும்ப்பா. ஓகே சூப்பர். நல்லா படிக்கணும். அம்மா அப்பா சொல்கிற கேட்டுட்டு அவங்க வீட்டில் வச்சுக்க 100-200 காசை தெரியாமல் எடுத்துகிட்டு போனியாப்பா. எடுத்துகிட்டு போய் மிச்சர் பாக்கெட்டு குர்குரே அதெல்லாம் பப்ளிக் அம்மு இதெல்லாம் வாங்கி திங்கண்ணாப்பா. அதெல்லாம் திங்கப்படாது, அதுதான் கெடுதல். குர்குரே இந்த பப்ளிக் அம்மு இந்த இன்னொன்று இருக்குல்லையா இந்த குலாப் ஜாமு வேற ஒன்று இருக்கும் இல்லையா சல்லி மிட்டாயெல்லாம் திங்காது. அதில் பிளாஸ்டிக் அப்படிலாம் அந்த சல்லி மிட்டாயை கொட்டி ஒரு பேப்பரில் வரையும் நல்லா பேப்பர் துணியை வச்சு புளிஞ்சு விட்டு பார்த்தீங்கன்னா உள்ள இருந்து அப்படியே புளிஞ்சு விட்டு பார்த்தீங்கன்னா வெறும் லப்பர்தான் இருக்கும். அதெல்லாம் வாங்கி திங்கப்படாது. கண்ட பிஸ்கட்டை சாப்பிடுங்க, சோத்தை தின்னுங்க. நீ எதை சாப்பிட்டு அப்படி இருக்கிற? அதையான கேட்குறியா? இப்போ மனுஷன் எதை சாப்பிட்டாலும் கெடுதல். ஏன் சொல்லு. சோறு தின்னா சுகர், சரி. வாழைக்காய் சாப்பிட்டா வாய்வு, கொத்தரங்காய் சாப்பிட்டா வாய்வு, சரி. உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாய்வு, முட்டை சாப்பிட்டா வாய்வு, முட்டைக்கோஸ் சாப்பிட்டா வாய்வு, சிக்கன் சாப்பிட்டா சூடு, சரி. மட்டன் சாப்பிட்டா அட்டாக்கு, வறுத்த மீன் சாப்பிட்டா கொழுப்பு, சரி. வறுத்த கறி சாப்பிட்டா கொழுப்பு, எண்ணெய் பலகாரம் சாப்பிட்டா கொழுப்பு. அப்புறம் எதைத்தான் திங்கிறது? நான் ஒரு யோசனை நீ பார்த்தேன். ஒன்ன சாப்பிடு. இந்த வருஷம் இதை திங்கலாம் பார்த்தேன். எதை சூஸ் பண்ணியா? குளத்தை சூஸ் பண்ணியா? அதுவும் கிடைக்கல. இப்ப
எங்கே வேணா அதுவும் கேரளாவிலேருந்து ஒரு குரூப் வரேன் வந்து கட்டி நம்ம கட்டினா 80 ரூபாயும் நம்ம கட்ட சொன்னா 150 ரூபாயா மொத்தமாக கட்டிட்டு போயிட்டேன். இப்போ மனுஷன் எதை சாப்பிட்டாலும் கெடுதலாம் எப்படி வாழ போகிறோம்னே தெரியலை. எல்லாமே கெடுதல்ட்டேன். யாருக்காவது முடியலைன்னா ஆஸ்பத்திரிக்கெலாம் போய் செக்கப்புக்கு பண்ணிடாதீங்க. நம்ம சும்மா தலைவலிக்கு போவோம், அங்கே போய் செக்கப் பண்ணோம்னா சுகர்னு சொல்லிடுவேன். அதை நினச்சி நமக்கு சுகரும் மேமிச்சமாக கூடிடும். ஏன்னா இப்போ கெடுதல் காலம் இல்லை, இப்போ எதை சாப்பிட்டாலும் இப்போ கெடுதல் காலம் ஆயிடுச்சு என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனியே துவங்கண்டா மற்றும் உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் ஆட்சிபர் காத்து கொண்டு இருக்கும் தொண்டி அருகாமில்லை திணையத்துறை சேர்ந்த கார்த்திக் ராஜா பப்புன் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்றோம். உள்ள விட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவோம். ஏன்னா பொம்பளை பிள்ளை வந்தாத்தான் உங்களுக்கு கலன்னு இருக்கும். லேடிஸ் சொல்லினாலே அது வாழ்க்கையே நல்லா இருக்காது. எல்லாம் அன்னைக்கு ஒரு ஊரில் இப்படித்தான் கோமாளி வந்துட்டேன்னு தான் சொன்னேன். இப்போ தான் பாடி போகிறேன், கோமாளி வந்துட்டு போகிறேன். ஒரு ஆள் கேட்குறேன் வெட்டி குதி எப்படா வர அப்படின்னு. சரியாக தான் கேட்டிருக்காப்புல. இதுதான் தேவை. அன்னைக்கு ஒரு ஊரில் போய் கோமாளி வந்துட்டேன் தான் பாட்டு போட்டேன். தம்பி பப்புடுக்கார தம்பி, நீங்கள் நடிச்சா போதும் பிறந்தா போதும் உள்ள போயிட்டு டான்ஸுக்கார பிள்ளை வர சொன்னார். நீ என்ன பண்ண விரும்புறான்னு அந்த பிள்ளைய வர சொல்லி அந்த பிள்ளை மதுரை ஜில்லும் மச்சின் தண்டி தான் சுறுசுறுப்பு வருமா எது அந்த பிள்ளை பாடணும். அந்த பிள்ளை தங்கச்சி நீ உள்ள போயிட்டு வள்ளியை மாறச்சுன்னு சொன்னார். சரி சரி தர்க்கத்தை எதிர்பார்க்கிறா, கதை எதிர்பார்க்கிறா அப்படின்னு பாருங்க. 12 மணிக்கு வர்ற வள்ளியம்மாவை 11 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டு நல்ல விஷயம் தான். 11 மணிக்கெல்லாம் வள்ளியம்மா ஆதி பரா சத்தின்னு சொல்லிச்சு. ஒரு சத்தியம் இல்லை, நீ உள்ள விட்டு ராஜவாட்டை வர நாரதர. சரி தர்க்கத்தை எதிர்பார்க்கிறா அவளை அப்படின்னு பாருங்க. 1 மணிக்கு வர்ற நாரதரை 12 மணிக்கெல்லாம் வர சொல்லிட்டு சரி 12 மணிக்கெல்லாம் நாரதர் நாராயணங்கிறார். ஒரு ஆள் சொல்றாரு நாராயணலாம் செத்து 8 வருஷம் ஆச்சு, நீ உள்ள போயிட்டு ராஜபாட்டை வர சொல்ல அப்படின்னு. ராஜபாட்டு பாருங்க 1:30 மணிக்கெல்லாம் சம்பவ மகான் பாடி வந்துட்டார். சரி பாடி வந்தோன்னா அவரை கூப்பிட்டு கேட்டேன், என்னென்ன வர ஏழா எல்லாரையும் போய் சொல்றீங்களா, எல்லாரையும் வர சொல்றீங்களா, என்னென்ன வர அப்படின்னு கேட்டேன். ஒன்னும் தம்பி, நான் போட்ட போதைக்கு எல்லாரையும் பார்த்து தூங்கணும், அதனால வரச்சேன் தம்பியா. சரி குடியார முதல் அவன் பேச்ச கட்டு 2 மணிக்கெல்லாம் நாடகத்தை முடிச்சாச்சு. என்னாச்சு ஊருக்கார யாரை கட்டுற நாடகத்தை முடிச்சுன்னு கேட்டாங்க. ஐயா இந்த வெள்ளஞ்சலைமா இருக்காருல்ல அவர் தான் சொன்னாரு அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னான்னா அவன்கிட்ட போய் பணம் வாங்கிட்டு பாப்பான்னு சொல்லிட்டான். நீ கிளம்பலாம். நான் நாடகத்தை முடிச்சுட்டு அண்ணேங்கிற போடா வெண்ணேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் பைக் எடுத்துட்டேன். அவன் பக்கத்துருக்காருன்னு. அப்புறம் நாங்கள் போய் 7-8 கோயிலில் போய் 7-8 பாட்டு படிச்சு காசு வாங்கிட்டு வந்தோம். இதை ஏன் இதை சொல்றேன்னா, இடையில யார் என்ன சொன்னாலும் நம்ம கேட்கக்கூடாது. நம்மளை கூட்டி வந்தவர் யாரு? அண்ணன் முத்துப்பாண்டியன் ராஜநடிகர். அவர் அண்ணன் சொன்ன அவர் சொல்றதே நம்ம கேட்கணும். ஏன்னா அவங்க தான் நமக்கு முதலாளி. அவங்களை கூட்டி வந்தவர் அது வர இன்னைக்கெல்லாம் 2:30 மணி வர அவருக்கு அடுத்து அவர் 2:30 மணி வரை பார்க்கணும். அதுக்கடுத்து இல்லை நம்ம சொல்லிட்டு அவர் கேட்கணும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்குகின்ற நன்றி. இன்னைக்கு கலந்த வணக்கம். உள்ளே போயிட்டு எல்லாரும் ஒரு பொறுமையாக இருந்து பணி நேரம் கொஞ்சம் பொறுமையை பத்தாது, நல்லா கைதட்டி உற்சாகப்படுங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை பொதுமக்கள் அனைவரும் திரளாக வருகை இப்படிக்கு கிராம பொதுமக்கள் பொட்டல் புலி என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தினை அமைப்பாளர் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ மலையம்மன் ராமாத்தாள் கோவில் சார்பாக இந்த நாடகத்தை அமைச்சிருக்காரு. இதற்கு இந்த நாடக அமைப்பிற்கு உறுதுணையாக இருந்து எனது பாசமிகு அன்பானார் ராஜநடிகர் முத்துப்பாண்டி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இந்த நாடகம் மட்டுமில்லை, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்கள் கொண்டு சிறந்திருப்பாக அமைத்து தருவார்கள். குறைஞ்ச செலவுனா 50,000, கூடனா 70,000, 1 லட்சம். 1 லட்சம் வந்துருச்சு. ஆமா, எந்த ஒரு நாடகம் வந்து ஏன் நம்ம கொடுக்கப்படாதுன்னு நான் கேட்குறேன். அதானே என்ன அன்னைக்கெல்லாம் தோரமச்சி பக்கம் அக்கியம்பட்டின்னு ஒரு ஊர். ஆமா 5 லட்சம் ரூபாய் ஆர்டர். 5 லட்சம் இல்ல 13 லட்சம் ரூபாய். 13 லட்சம் ரூபாய் 3 மணி நேரம் தான். கரெக்டா 3 மணி நேரம் தான். 20 லேடிஸ் 10. ஆமா 10 மணிக்கு ஆரம்பிச்சது இது 12:30க்கெல்லாம் முடிஞ்சிச்சு. 20 லட்சம் 13 லட்சம். நம்ம விடியிற வர கொட்டை ஏற கத்துனா 500 ரூபாய் சேர்த்து கொடுக்க மாட்டேங்குது. அவன் வச்சா 1500 நீ என்ன ரொம்ப அதான் 30 ரூபாய் தான் போட்டு ஆரம்பிச்சோன்னா நீ இன்னும் அதிர்ச்சம். நீ தான் உள்ளூர்காரன் மயில புள்ளக்காரங்கிறது. நீ தான் உள்ளூர்காரனே கொடுக்குறே இல்லை அட்வான்ஸ். அப்படி இந்த நாடகம் வாங்கி இந்த நாடகம் அமைக்கப்பட்ட பாடு முத்துப்பாண்டி போன வருஷம் கொடுத்த அட்வான்ஸ். அவனை போடுறா இவனை போடுறான்னு சொல்லி அவர் பட்ட அதுக்குள்ள சங்கத்துக்கு பிரச்சனை வந்துருச்சு. போட்டாலும் யாரா வரணும் ஒண்ணுமே தெரியும். அதனால அவர் பேரை போடாம சாமி பேர் போட்டுருக்கு. நம்ம நாடக அமைப்பு காளியம்மே, அது காலத்தில் இல்லை, எந்த அம்மன் தொந்தரவே இல்லை. காளியம்மே மலையம்மே ராமாத்தாள்னு இந்த நாடகம் அமைக்கிறது ரொம்ப சிரமம். நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்துருவீங்க, 5 மாதம் 6 மாதத்துக்கு முன்னால் கொடுத்துருவீங்க. அவங்க நல்ல கலைஞர்களை நீங்கள் அமைக்கணும்னு சொல்லி அட்வான்ஸ் கொடுத்துருவீங்க. அவங்களும் நடிகரை தேர்வு செஞ்சுருவாங்க. வரப்போகிற நேரத்துலாம் சொல்லுவேன், இன்னைக்கு நாடகத்துக்கு கிளம்பல சொல்லுவேன் மாமியா சடங்குக்கு வந்திருக்கேன்னு. மாமியாவா அப்படிதான் ஏதாவது சொல்லுவேன். திடீர்னு நெஞ்சு வலிக்குன்னு சொல்லுவேன். அப்புறம் எங்கள் கோவிலில் கிடா வெட்டோன்னு சொல்லுவேன். அப்புறம் வரலைன்னா ஏச்சண்டை வெட்டோம்னு ஊரில் சொல்லுவாங்க. இந்த காசை வாங்கி கொண்டு நாங்கள் பீரலில் வைக்கோம்னே நாங்கள் படுற பாடு.
ஆயுங்கிற நேரத்துலாம் 2-3 ஊர்ல நாடாமே போகலையா அட்வான்ஸ் வாங்கி தின்னு விட்டு ஆளு கிடைக்கல. என்ன பண்றது? நீங்க வைக்கிற ஆளுங்க சிவராத்திரிக்கே அன்னைக்கு மொத்த நாளைக்கு வச்சா என்ன பண்றது? ஊர் பேசுற ஆளுக்குள்ள சிவராத்திரி, பங்குனி உத்தரம், சித்திரை 1, மாசி சித்திரை 1, வையாசி விசாகம், சித்ரா பௌர்ணமி, மாசி மகம், சித்ரா பௌர்ணமி, ஆடி பெருக்கு, இதுக்கு அட்வான்ஸ் ஆடி கையில பிடிக்கணும். எல்லா ஊர்லயும் இதே நாடகம் வச்சா எத்தனை ஊருக்கு நாடக நடிகர் போவாங்க? ஆளு கிடைக்காம பழைய வண்டியில் தள்ளியும் கிடைச்சது, பக்கம் மேலமாக கிடைச்சது. டான்ஸ் எல்லாம் கிடைக்குது, அதுகளுக்குள்ள மார்க்கெட். அடாடா என்னைய மாயவரத்தில் கேட்டாங்க, மன்னாடுள்ள கேட்டாங்க. ஆனால் வீட்டில் ஒரு வயலும் பொண்ணு கேட்டு வந்திருக்க மாட்டேன். ரொம்ப லேட். அது உண்மைதான். அதுதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு நாள் எவ்வளோ சிரமப்பட்டு நாடகம் அமைக்கிறது. ஏன்னா எத்தனை இந்த நாடகத்தை ஏற்பாடு இந்த விழாக்குள்ளும் போது நன்றி சொல்ல. ஏன்னா அவங்க நினைச்சா ஆடல் பாடல் வைக்கலாம், ஒரு கிராமிய நிகழ்ச்சி வச்சிருக்கலாம், ஒரு கும்மி பாட்டை வச்சிருக்கலாம், ஒரு வில்லு பாட்டை வச்சிருக்கலாம். நாடகம் தான் முக்கியம்னா அதுக்கு நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்த விழா குழுவினருக்கும் பெரியவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. உங்கள் மாதிரி ரசிகர் இருக்கவரை நாடக உலகத்தை அழிக்கவே முடியாது. ஏன்னா எங்களை வாழ வச்ச தெய்வமே நீங்கள் தான். உண்மையிலே நான்லாம் இந்த நாடகத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவேன். உண்மையிலே கொத்தனார் வேலை பார்த்து நான் பட்ட வாட 500 ரூபாய்க்கு சீடி படியில் ஏற சொல்லுவேன். செங்கக்கல் அள்ளிக்கிட்டு என்ன பண்ணாங்க போய் 55 ரூபா செங்கக்கல் அள்ளிக்கிட்டு அதுலேயும் இந்த கொத்தனார் வேலைக்கு நான் பட்ட வாடு எனக்கு தான் தெரியும். ஒரு மேசிரியை பார்த்து வேலைக்கு சேர்ந்தேன். வேலைக்கு சேர்ந்து 5-6 நாள் வேலை பார்த்துட்டேன். சரி, 6ஆம் நாள் சொன்னார் மேசிரி, தம்பி உங்களுக்கு வெளியே ஒரு செவர் ஒன்று பூசணும், சாரம் போட்டு தாரேன் அப்படின்னு சொல்லி சாரம் போட்டு கொடுத்தாரு. சரி, சாரம் போட்டு கொடுத்தோன்னா சாரம் போட்டு பூசிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு சார கம்பு முறிஞ்சு கீழே விழுந்துட்டேன். அப்புறம் கீழே விழுந்தா ஒரு மேஸ்திரி என்ன செய்யணும், கூட்டிட்டு போய் ஒரு ஊசியை போட்டு 5 நாளைக்கு ரெஸ்ட் எடுத்து வாப்பான்னு சொல்றதுதான் மரியாதை. சரி, எங்க மேஸ்திரி கூப்பிட்டா, தம்பி இங்க வாங்க, இதுவரை எத்தனை நாள் வேலை ஆத்திருக்கேன்னு கேட்டார். அண்ணே 5 நாள் வேலை ஆத்திருக்கேன்னு சொன்னேன். இந்தா உங்க சம்பளத்தை பிடிங்க, ஒரு நாள் சேர்த்து கூட ஒரு 1000 ரூபாய் வேணா வாங்கிக்கிறங்க, இன்னுமே நீ வேலைக்கே வரக்கூடாதுன்னு சொன்னாரு. ஏப்பா விழுந்து வேலை பார்த்து கேட்டேன். ஏண்டா 5 வருஷமா வச்சிருந்த முட்டு கம்பேர் 2 நாள்ல ஏறி உடைச்சி என்னை நட்டமாக்கிட்டேன், நீ வேலைக்கே வரப்படாது அப்படின்னு சொன்னா சரி அதுதான் போனா போதுன்னு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணியா செட்டில் ஆகி அப்படின்னு பொண்ணு வாக்க ஆரம்பிச்சேன். சரி, நாங்களும் 7-8 ஊர்ல பொண்ணு பார்த்தா பொண்ணும் கிடைக்கல, பொண்ணும் கொடுக்கல. சரி, ஊருக்கு டான்ஸை கட்டி பிடிச்சா எப்படியா பொண்ணு கொடுப்போம்? அதானே நமக்கே ஒரு மனச்சாட்சி இருக்கு. ஆமா ஆமா, 7-8 ஊர்ல பொண்ணு பார்த்தா பொண்ணு கிடைக்காம இருக்கவும் சரி ஒரு புரோக்கரை பார்த்தா. எந்த புரோக்கர்? பொண்ணு வாக்குற புரோக்கரை. சரி, ஒரு புரோக்கரை பார்த்து, அண்ணே 5000-10,000 செலவானாலும் பரவாயில்ல, நீங்க தானே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் காட்சியை பண்ணணும் அப்படின்னு புரோக்கர்ட்ட சொல்லிட்டேன். எந்த புரோக்கர்ட்ட? பொண்ணு வாக்குற புரோக்கர்ட்ட. ஞாபகம் வச்சுக்க. புரோக்கர் சொல்லிட்டாரு, தம்பி உங்க சாதகத்தை கொண்டு வாங்க அப்படின்னு. என் சாதகத்தை கொண்டே கொடுத்தேன். சாதகம் பார்த்து சொல்லிட்டாரு, சாதகம் ஓஹோன்னு இருக்கு. அப்புறம் என்ன, நீ பங்குனி 4ஆம் தேதியிலேருந்து நீ பெரிய லெவலுக்கு ஆளாக போற அப்படின்னு சொன்னேன். பங்குனி 4ஆம் தேதி தான் கொரோனா மயிரே வந்தது. 6ஆம் தேதி அதை வாழ்க்கையில மறக்கவே முடியாது. பெரிய ஆள் ஆயிரம் உனக்கு 2 நாள்ல பொண்ணு தாக்க சொல்றேன் அப்படின்னு 2 நாள் கழிச்சு புரோக்கர் எனக்கு போன் அடிக்கிறார். சரி, பொண்ணு வாக்குற புரோக்கர் போன் அடிச்சு, தம்பி உங்களுக்கு அருமையான பொண்ணு இருக்கு, கவர்மெண்ட் ஸ்டாப். அப்புறம் என்ன சொன்னா எனக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. சரி, நானே 5வது பெயில், நாடா ஆடினாத்தையும் காசு, பாட்டு படிச்சாத்தையும் காசு, கவர்மெண்ட் கொண்டாட்டி கிடைச்சிருச்சு. நாடா ட்ரெஸ் எல்லாம் துணிமணிலாம் மாறிச்சு. சரி, பேக்கில் வச்சு பரணி மேல தூக்கி போட்டேன். நாடா வேணா ஒரு மனுஷன் வேணாம், இதெல்லாம் நாடா கவர்மெண்ட் வேலை கிடைச்சிட்டு. கவர்மெண்ட் வேலைன்னா அப்படி இல்லை, வேலைக்கு போனாலும் மாசம் அக்கௌண்ட்ல கிரிச்சு பணம் ஏறிடும். சரி, கல்யாணம் பண்ணி முதல் இரவு முடிஞ்சிருச்சு, மறுவீடு போயாச்சு. போயிட்டு முன்னாடி அந்த அண்ணானு 1 மாசம் ஆயிடுச்சு. 1 மாசம் ஆயிடுச்சு. அடுத்த 1ஆம் தேதி வேலை கிளம்புறா. சரி, வேலை கிளம்புல ஒரு 8, 9 மணி 10 மணிக்கெல்லாம் வேலை கிளம்பிட்டா. கிளம்பிட்டு பாரு கழுத்து உடனே டிப்டாப்பா கிளம்பி விட்டு அது வேணும் சொல்லி எனக்கு 1ஆம் தேதி. ஏன்னா ஒரே மாதத்துல எந்த பொண்டாட்டி வேலைக்கு போவா? அதானே, வேலைக்கு போகணும். அந்த பொண்டாட்டிக்கு பார்த்தா அவளுக்கு 1000 ரூபாய்க்கு சேலை, ஒரு 1000 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ. எதுக்கு உள்ளது அல்வா. வேலைக்கு போறாள்ல எல்லாம் வாங்கி கொடுத்து காலையில ஒரு வெள்ளை கழிச்சு வச்சு வேலை கிளம்பிட்டு ஒரு 10 மணி இருக்கும். சரி, வேலை கிளம்பிட்டு நம்பட்டி எங்க இருக்குன்னு கேட்டா, மம்பட்டியா? சரி, அக்ரிகல் படிச்சிருப்பாங்களே. ஆமா, இருக்கும்ல படிச்சா தேவைப்படும்ல. அக்ரிகல் விவசாயத்துக்கு படிச்சிருப்பாங்களே அப்படின்னு தெரியும். மம்பட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பைக் எடுத்துட்டு நான் வெளியே போயிட்டேன். சரி, வெளியே போயிட்டு வீட்டுல வந்து பாக்குறேன், பொண்டாட்டியை காணா. யாரோட போயிருச்சு? எப்படியா போவேன்னு தெரியாது, ஆளை காணா. நம்ம ஊர் பக்கத்துல திருவாரூர் ஒரு ஊர். சரி, சரி, அந்த திருவிழாவில் எதுவும் வேலை பார்க்குறேன், அவ்வளோ ஆஃபீஸில் எதுவும் வேலை பார்க்குறேன் அப்படின்னு இங்கே போய் அங்கேருந்து போய் பார்க்குறேன். சரி, அங்கே புளிய மரத்து தூரில் 100 நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா.
இவ பேச்ச கேட்டு 4000 சம்பளத்தை அது கவர்மெண்ட் வேலை தானே. அப்புறம் 180 ரூபாய்க்கு வேலை ஆத்திருக்கா. இந்த கதை எனக்கு தெரியல. நான் ஏதோ ஆபீஸ்ல இருந்து வேலை ஆப்பான்னு நினைச்சேன். அப்புறம் போய் மறுபடிக்கு அங்க இருந்து நீ ஒரு அட்டை ஓட்ட வேண்டியானே. மறுபடிக்கு அப்புறம் நான் தான் பொழுதைக்கு ஆடிவிட்டு 180 ரூபாய்க்கா மறுபடிக்கு நாடா பேக்கலாம் கீழே இறக்கி ஏஜென்ட் எல்லாம் கும்பிடு கூத்தாடி ஐயா தெரியாம நடந்து போச்சு. கவர்மெண்ட் வேலைன்னு சொன்னா கடைசியில் புளியமரத்துல இருந்து தூர்ல இருந்து கையெழுத்து போட்டிருக்கா. இந்த கதை எழுதி மறுபடிக்கு வந்து நாடகத்துல சேர்ந்துட்டேன். இதை ஏன் சொல்றேன்னா, ஏன்னா ஒரு ஆளும் தெரிஞ்ச தொழிலை செய்யணும், தெரியாத தொழிலை செய்யக்கூடாது. அதில் 500 ரூபா கூட கிடைக்கும் அப்படின்னு போனோம்னா நம்ம தெருவில் நிற்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இதையே துவங்கணும். நன்றி கலந்த வணக்கம். உள்ள போயிட்டு பொம்பளை பள்ளி வர ஹலோ என்ன செய்ய போறோம் என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னே, எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரியண்ணே. என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னண்ணேனா, எப்படித்தான் வாழ்வோமோ அண்ணே சின்னண்ணே. என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னே, எப்படிதான் வாழ்வோமோ அண்ணே பெரியண்ணே. தானே தும் 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 தும். ஆளுக்காலு அமுக்க பாக்குறேன், அளவுக்கு மேலே சுருட்ட பாக்குறேன். ஆளுக்காலு அமுக்க பாக்குறான், அளவுக்கு மேலே பதுக்க பாக்குறான். ஆளுக்காலு அமுக்க பாக்குறேன், அளவுக்கு மேலே பதுக்க பாக்குறேன். ஒத்த இளவோயில குறுக்க வரையில சம்பாதிக்கிறான். என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னே, எப்படித்தான் வாழ்வோமோ அண்ணே சின்னன். தன்னை நினைத்தானே தன்னை நினைத்தானே தன்னை நினைத்தானே தன்னை நினைத்தானே. சிகரெட் அடிக்குது, சித்தப்படி நம்ம போய் தீப்பட்டு கேக்குது. சிகரெட் பிடிக்கு சித்த பொண்ணுகிட்ட தீப்படி ஏன்டா குடிக்கிறான்னு கேட்டாக்கா உன் வேலையத்தை பார்த்துக்க சொல்லுறாக்கா. பாரப்பா பழனியப்பா பட்டணமா போயிட்டு வாரணப்பா தாச்சோட வாரணப்பா. பையனை பார்த்தா 60 வயசு அடையாளம் தெரியுது. 20 வயசு பையனை பார்த்தா 60 வயசு அடையாளம் தெரியுது. 60 வயசு கிழவனை பார்த்தா 20 வயசு அடையாளம் தெரியுது. என்ன செய்ய போறோமோ அண்ணேய சின்னண்ணேனா, எப்படித்தான் வாழ்வோமோ அண்ணேய சின்னண்ணே. என்ன செய்ய போறோமோ அண்ணே சின்னண்ணே, எப்படித்தான் வாழ்வோமோ அண்ணேய சின்னண்ணே. தென்னாட்டு சீமையிலே தேவர் மகன் கோட்டையிலே தேசமெல்லாம் போற்றுகின்ற ஐயா தேவர் புகழை பாட வந்தோம். இந்த தேசமெல்லாம் போற்றுகின்ற ஐயா தேவர் புகழை பாட வந்தோம். முக்குளத்து சிங்கம் ஐயா முத்துராமலிங்கம், முக்குளத்து சிங்கம் ஐயா முத்துராமலிங்கம். தென்னாட்டு சீமையிலே தேவர் மகன் கோட்டையிலே தேசமெல்லாம் போற்றுகின்ற தேவர் புகழை பாட வந்தோம். முக்குளத்து சிங்கம் ஐயா முத்துராமலிங்கம், தென்னகத்து சிங்கம் ஐயா முத்துராமலிங்கம். ஆயிரத்தி 1908 வருடத்திலே 1908 வருடத்திலே அக்டோபர் 30 அவதரித்த வல்லவராம். அக்டோபர் 30 அவதரித்த வல்லவராம். முக்குளத்து சிங்கம் ஐயா
முத்து ராமலிங்கம் தென்னகத்து சிங்கம் ஐயா முத்து ராமலிங்கம் தென்பாண்டி சீமையில தேவர் குல வம்சத்திலே தென்பாண்டி சீமையில தேவர் குல வம்சத்திலே உக்கிரபாண்டி தேவரையா பெற்றெடுத்த உத்தமராம் உக்கிரபாண்டி தேவரையா பெற்றெடுத்த உத்தமராம் முக்குளத்து சிங்கம் ஐயா முத்து ராமலிங்கம்